நேற்று முன்தினம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை மிக மோசமாக அவமதித்து ஒரு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அதற்கு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததற்காக நாடு முழுவதும் இன்று போராட்டம் வெடித்திருக்கிறது. அந்த போராட்டத்தை ஒட்டிதான் நாங்க நேத்தும் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அமித்ஷா அவர்கள் அவமதித்ததுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கடுமையான போராட்டத்தை நாங்க நடத்தினோம். நாங்க போராடுறதுனாலேயே நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டாங்க. அமித்ஷா இவ்வளவு பெரிய அவமதிப்பை செஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கல. அதற்கப்புறம் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரிய ஒரு லெட்டரை வெளியிட்டாரு. அவங்க உண்மையிலேயே ஒரு பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்தது தவறு அப்படிங்கறத இந்தியா முழுக்க தெளிவா இன்னைக்கு சொல்றாங்க. பாஜகவுக்கு எதிரான அமித்ஷா அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. இதுதான் நாங்க போராடிக்கிறோம். இன்னைக்கு காலையில நாங்க நாடாளுமன்றத்துக்கு போய் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு முன்னாடி நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அமைதியா நாங்க ஒரே லைனா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் பேரணியா அமைதியான முறையில வந்தோம். பேரணியை பிரியங்கா காந்தி தான் முன்னாடி ஃபர்ஸ்ட் போனாங்க. பெண்கள் தான் பேரணியை முன்னாடி நடத்துறதுன்னு முடிவு பண்ணி பிரியங்கா காந்தி அவர்கள் போக நாங்க எல்லா பெண் எம்பிக்களும் அவர்களுக்கு பின்னாடி போனோம். எங்களுக்கு அப்ப பெண் எம்பிக்களுக்கு அப்புறம் தான் தலைவர் ராகுல் காந்தி உட்பட ஆண் எம்பிக்கள் அனைவருமே அணிவகுத்து வந்தாங்க. நாங்க அமைதியான முறையில் எங்க எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு நாடாளுமன்றத்துக்கு உள்ள போக நுழைஞ்சப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள எங்களை விடாம பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் ரொம்ப மோசமான முறையில எங்களை தட்டி எல்லாம் பிடிச்சிட்டு நாங்க தான் முன்வரிசையில பிரியங்கா காந்தி அவர்களோடு நான் உட்பட முன்வரிசையில பெண் எம்பிக்கள் தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களை பயங்கரமா நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வரவிடாம பிடிச்சு தள்ளுனாங்க. அதுக்கப்புறம் எங்களால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. அங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இருந்தாரு. அந்த தள்ளு முள்ள ஆக்சுவலி கீழே விழுந்தது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் கீழே உட்கார்ந்துட்டாங்க அந்த இடத்துல நிக்க முடியாம. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சேர் கொண்டு போட்டு அவர் கீழே நழுவுனதுக்கு அப்புறம் நாங்க அங்க உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் எங்களால நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முடியாதனால நாங்க தரையில உட்கார்ந்து போராடினோம். எங்களுக்கு நேர் பக்கத்திலேயே பாஜக எம்பிக்கள் அணிவகுத்து தொடர்ச்சியா எங்களை படிமுழுக்க நின்னாங்க. நாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போக விடாம நாங்க தொடர்ந்து ஜெய் பீம் கோஷம் எழுப்பிட்டு இருந்தோம். அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் நாங்க கோஷம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெண் எம்பிக்கள் தான் முன்னாடி உட்கார்ந்து இருந்ததுனால ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற இடத்துல ஒரு பிஜேபி எம்பி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒரு பொய்யான நாடகத்தை பாஜக அரங்கேற்றி ஒரு பாஜக எம்பியை பிடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு ஒரு செட்டப் பண்றாங்க. இது அவங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல்ல ஒரு நாடாளுமன்றத்திற்குள்ள இந்த மாதிரியான மலிவான நிகழ்வுகளை பாஜக அரங்கேற்றது ஒரு அதிர்ச்சியா இருக்குது எனக்குலாம். அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததிலிருந்து பிரச்சனையை திசை திருப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பாஜக அரங்கேற்றாங்க. அங்க ராகுல் காந்தி அவர்கள் எங்க நின்னுட்டு இருந்தாங்கிற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோல நாங்கெல்லாம் தொடர்ச்சியா பெண் எம்பிக்கள் முன்வரிசையில் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு தள்ளி நாங்க நிக்கிற லைன்ல அவர் பின்னாடி நிக்கிறதையும் நீங்க பாக்கலாம். எங்களுக்கு முன்னாடி தான் பாஜக எம்பிக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நாங்க பிரியங்கா காந்தி நாங்கெல்லாம் உட்கார்ந்திருந்த முதல் வரிசைக்கு எதிராக தான் பாஜக எம்பிக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் நின்ன இடத்துல எந்த இடத்துலயுமே பாஜக உட்கார்றதுக்கு பாஜக எம்பிக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சையான ஒரு பொய்யை, ஒரு மலிவான ஒரு பொய்யை ஒரு ஆளும் கட்சி இந்த மாதிரி அரங்கேற்றி இருப்பது மிக மோசமானது, கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் அந்த இடத்திலேயே அவங்க பாஜக எம்பிஸ் இருக்கிற இடத்திலேயே அவர் நிக்காதப்ப, அவர் நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவர் நின்றுட்டு இருக்கிறப்ப அவர் மீது பாஜக எம்பி அவர் தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவர் பல அழுத்தங்களை இந்த பாஜக அரசாங்கத்துக்கிட்ட பாத்துட்டாரு. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல அவர் அவருடைய பதவியை பிடுங்கிட்டு விட்டாங்க, அவருடைய வீடை பிடுங்கிட்டு விட்டாங்க. தொடர்ச்சியா அவரையும் அவர் குடும்பத்தையும் நாடாளுமன்றத்தில் அவமதிக்கிறாங்க. பட் எல்லாவற்றையும் தாண்டி இந்த மக்கள் விரோத ஒரு சாதிய ரீதியான மனப்பான்மை கொண்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கிய இந்த நாட்டின் பெருமையான அம்பேத்கரை வெளிப்படையாவே அவமதிக்கிற ஒரு ஆணவமான அரசிற்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் தான் தொடர்ச்சியான யுத்தத்தை சமரசம் இல்லாம நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார். அதற்காக ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணியோ நாங்க பயப்பட போறதில்ல. மக்கள் மக்கள் மன்றத்தில் நாங்க எப்பவுமே நியாயம் கேட்கிறோம், இப்பவும் கேட்கிறோம். மிக நிச்சயமாக இந்த ஒரு அராஜக அரசியலுக்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள். அதற்கு அச்சம் இல்லாம நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் சரி நாடாளுமன்றத்திற்குள்ள வெளியும் சரி காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் போராடும். காவல்துறை
புகாரை தாண்டி பார்லிமெண்ட்லயும் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, பிரிவிலேஜ் மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, புகார் அளிச்சிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள அவர் ஏதோ சஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரியான எப்படி பண்ண முடியும்? நாங்க தான் புகார் கொடுத்திருக்கோம் நாடாளுமன்றத்துல. இப்ப நாங்க வந்து அம்பேத்கர் சிலை வந்து நாடாளுமன்ற கேட்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு. அப்ப வந்து அந்த இடத்துல இருந்து நாங்க பேரணியா வந்து நாங்க ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்து நாங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள போக போறோம். நாடாளுமன்றத்திற்கு உள்ள போற எங்களை தடுக்கிறதுக்கு பாஜக எம்பிக்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எங்களை மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய புரொட்டஸ்ட அமித்ஷா வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததுக்கு எதிரான ஒரு புரொட்டஸ்ட நாங்க நாடாளுமன்றத்தில் நடத்திட்டு நாங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள போறோம். எங்களை போக விடாம தடுத்து கடைசியில சைடுல ஒரு வேலை தான் நாங்க போனோம். அந்த வழக்கமா நாங்க போற நாடாளுமன்ற பாதை வழியா நாங்க போக முடியாம அதுக்கப்புறம் சிஎஸ்ஐஎஃப் ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. அவங்க அந்த இடத்துல அவங்க சிஎஸ்ஐஎஃப் வந்து எங்களை கூட்டிக்கிட்டு போய் நாங்க மேலையும் ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்க உள்ள போறோம். இப்ப ஏதாவது வந்து யார் மேலேயாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா பாஜக எம்பிக்கள் மீது தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்ப மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கீழே அப்படி பிடிச்சி அந்த பிரஷர்ல வந்து அவர் தள்ளுறாங்க அப்படியே. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்க தான் புகார் கொடுக்கணும். நாங்க வந்து எங்களுக்கு நடந்த அநீதியை விட அம்பேத்கருக்கு நடந்த அநீதிக்கு எதிராக போராடணும்னு நாங்க நினைச்சதுனாலதான் அந்த போராட்டத்தில இருந்து நாங்க பின்வாங்கல. மத்திய அமைச்சர்கள் பலரும் இப்ப அந்த அடிபட்ட கதா சொல்லப்படக்கூடிய எம்பி நேர்ல போய் ஹாஸ்பிடல்ல பாக்குறாங்க, டாக்டர்ஸ் விசிட் அப்படின்றது நிறைய சீனியர் இல்ல. அந்த எம்பிக்கு என்ன பிரச்சனைன்னு வேணும்ல, அந்த எம்பி பாஜகவே தள்ளி விட்டாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒண்ணு அந்த எம்பிக்கு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்க முடியும். ஒண்ணு அந்த எம்பி வந்து அந்த எம்பிக்கு எதுவுமே நடக்கல, ஏன்னா நாங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட்ல அங்கதானே இருந்தோம், அப்பவே சொல்ல வேண்டியதான. ரெண்டாவது வந்து பாஜகவை பிடிச்ச அவர் தள்ளி இருக்கணும். இந்த ரெண்டு வாய்ப்பு தவிர வேற எதுவுமே கிடையாது அங்க. நீங்க தெளிவா பாக்குறீங்க வீடியோல ராகுல் காந்தி எங்க நிக்கிறாரு, பாஜக எம்பிக்கள் எங்க உட்கார்ந்திருக்காங்கன்னு. அமித்ஷா அவர்கள் பேசின வீடியோவை ஏஐ மூலமா உருவாக்கின வீடியோ, நீங்க தப்பா வந்து ஏன் நாடாளுமன்ற மாநிலங்களவையில அது நாடே பார்த்தது இல்ல. இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்ச, பிரியங்கா காந்தி அவர்களுடைய பேச்ச, சோனியா காந்தி அவர்களுடைய பேச்ச, மற்ற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் நம்ம முதலமைச்சர் உட்பட பலரோட பேச்ச அந்த மாதிரி ஏஐ மூலமா உருவாக்குற திறமை வந்து பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த நாட்டுல. நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிரா தேர்தல் அப்ப எப்படி பாஜக ஏஐ மூலமா சுப்ரியா சூலே பேசின மாதிரி, நானா பட்டோலே பேசின மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ போட்டாங்க. இதுதான் பாருங்க அவங்க பொய் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கிறதுக்கு இது ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் லைவ்ல அமித்ஷாவோட பேச்சு போய்கிட்டு இருக்கிறப்ப நாடே அந்த பேச்சு பார்த்திருக்கும். அது ஆன் ரெக்கார்ட் அந்த பேச்சு வந்து இருக்குது சன்சத் டிவில. அப்படி இருக்கிறப்ப அது ஏஐ மூலம் உருவாக்கின பேச்சுன்னு அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எம்பியை தாக்கப்பட்டாரு, ஒரு எம்பிக்கு அடிபட்டுருச்சு, அவர் வந்து ராகுல் காந்தி தான் தாக்கினாருங்கிறது அந்த பொய்யோட இது சின்ன பொய் மாதிரி தான் தெரியுது எனக்கு. நீங்களும் போராடுறீங்க, அவங்களும் போராடுறாங்க, தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குன்றாங்க. பட் ராகுல் காந்தி தான் தள்ளி விட்டு அவரு அடிபட்டு ரத்தம் வந்துச்சு, ஸ்டிச் போட்டிருக்குன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? வேற ஏதோ இல்ல, எந்த ஆதாரம் கொடுக்க? நாங்க தான் ஆதாரம் கொடுக்கறமே. முன்வரிசையில பிரியங்கா தான் முன்னாடி வராங்க, அதற்கப்புறம் எல்லா பெண் எம்பிக்களும் வரும். அதுக்கப்புறம் நாங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள போறவங்க தான். நாங்க ப்ரொடெஸ்ட் வந்து சிலையில இருந்து பண்ணிட்டு வந்தாச்சு. உள்ள போறவங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள போறவங்களை நாடாளுமன்றத்துக்கு விடாம தடுக்கிறதுக்கான அதிகாரம் முதல்ல பிஜேபி எம்பிக்களுக்கு எங்க இருந்தது? அதற்காகவே எங்களை தடுத்த எம்பிக்களை எல்லாம் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர்கள் அந்த பாஜக எம்பிக்கள் இருக்கிற இடத்துலயும் இல்ல. இப்ப நீங்க வீடியோல பாத்தீங்க, நாங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்கு நேர் முன்னாடி பாஜக எம்பிக்கள் அணிவகுத்து உட்கார்ந்துருக்காங்க. நாங்க உள்ள போக விடாம ராகுல் காந்தி எங்களுக்கு சைடுல நின்று பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல எந்த பாஜக எம்பிக்கள் இருக்காங்க? ராகுல் காந்தியை ஏன் வந்து குற்றம் சாட்டுறாங்க? இன்னொரு ஆளு எம்பி, காங்கிரஸ் கட்சி எம்பி, வேற யாரோ ராகுல் காந்தி தான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்காரு. இன்னைக்கு இந்தியால யாராவது ரொம்ப ஒரு மகவும் நம்பகத்தன்மை மிகுந்த, ஒரு தைரியம் மிகுந்த, சமரசமற்று நீங்க வந்து நரேந்திர மோடி எதிர்த்து போராடுகிற ஒரு தலைவரா அவர் இருக்காரு. அவர் அதனால எப்பவுமே அவரை பார்த்து பாஜக பயப்படுறாங்க. சோ அதனாலதான் அவர் மேல வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்றது, வதந்திகளை பரப்புறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ராகுல் காந்திக்கு எதிரான அவங்களுடைய தாக்குதல்ங்கிறது மக்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு சூழலை தான் உருவாக்கும் நான் நினைக்கிறேன். பிஜேபி இந்த நாடகத்துல வெற்றி பெற மாட்டாங்க. ராகுல் காந்திக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுத்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, 4 எம்பி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அவர் பார்லிமெண்ட்டுக்கு வர விடாம சஸ்பெண்ட் பண்ணணும், கிரிமினல் கேஸ் அப்படின்றத ஒரு எண்ணத்துல கொண்டு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் பாஜக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம மிக நிச்சயமா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நாங்க எதிர்கொள்வோம்.
இல்ல ராகுல் காந்திக்கு எதிராக அவர்கள் வந்து என்ன விதமான நடவடிக்கை வேணுமானாலும் எதிர்க்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு புதுசு கிடையாது. நாடாளுமன்றத்துல அதை நான் சொன்னேன், அவருடைய பதவியே பறிக்கப்பட்டிருக்கிறது, அவரோட வீட்டை பிடுங்கிட்டு அவர் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக, அவருடைய நண்பர் அதானி நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு எதிராக, ஒரு அம்பேத்கர் போன்ற ஒரு இந்தியாவின் ஒரு மதிக்கத்தக்க தலைவரும் அவருடைய கொள்கைக்கு ஆதரவாக போராடுகிற ஒரு நிலைப்பாட்டை ராகுல் காந்தி தொடர்ந்து எடுக்கிறார். சோ அதனால வந்து தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSS எதிராக எப்படி அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஒரு மக்களை வந்து ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற மனுநீதிக்கு எதிராக அவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். அதனால ஒரு கொள்கை நிலைப்பாட்டோட ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறதுனாலையும், ஒரு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு நடந்தே போயக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு எந்த ரிஸ்க்கும், உயிர் உட்பட எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறதுனால அவர் பார்த்து அச்சப்படுறாங்க. அதனால அவரை எப்படியாவது வந்து முடக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சஸ்பென்ஷன் ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்லையே, அவர் பதவி போயிருக்கு. நானே கூட 2 டைம் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன். காங்கிரஸ் எம்பிக்கள் பலமுறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு உண்மைக்காக போராடுறோம், நியாயத்துக்காக போராடுறோம். இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருக்கிற, இந்திய ஜனநாயகத்துக்கு அடிப்படையாக இருக்கிற அரசியல் சாசனத்துக்காக நாங்க போராடுறோம். அதனால பாஜகவினுடைய எந்த நாடகமும், எந்த அராஜகமும், எந்த பொய்களும், எந்த மிரட்டலும் எங்களை அச்சுறுத்த முடியாது. நாங்க தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம். 2 அவைத்தலைவர்கள் என்ன நடவடிக்கை? ஏன்னா உங்களையும் எல்லா எதிர்கட்சி எம்பிகள் தடுத்து நிறுத்திருக்காங்க, பாஜக எம்பிகள் சொல்றீங்க, புகார் கொடுப்பீங்க. 2 அவைத்தலைவர்களும் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, ஒரு நியாயமான ஒரு அவையா இருந்தா, ஒரு நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு உள்ள வர்ற எம்பிக்களை அவங்க நாடாளுமன்றத்திற்கு உள்ள நுழைய விடாம தடுத்ததுக்காக 11 மணிக்கு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். இல்ல கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து நீங்க வந்து லோக்சபா ஸ்பீக்கருக்கும் ராஜ்யசபா சேர்மனுக்கும் லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அதானி மேட்டர் வரும்போது என்ன பண்ணீங்க? அதானி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை வச்சிருக்கீங்க. அமித்ஷா திடீர்னு அம்பேத்கர் இஷ்யூ பேசணும்னா நீங்க அதானியை விட்டுட்டு இப்போ அமித்ஷா ஒரு அம்பேத்கர் பேட்டர்ல வரீங்க. இப்ப அம்பேத்கர் ப்ரொடெக்ட் பண்ணீங்க. இப்ப ராகுல் காந்தி ஒரு பிரச்சனை வருது. இப்ப ராகுல் காந்திக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதானி மேட்டரும் டைல்யூட் ஆயிடுச்சு. இப்ப அமித்ஷா பேசுறது டைல்யூட் ஆயிடுச்சு. இப்ப ராகுல் காந்தி அடிக்கிறது வந்து புது இஷ்யூ ஆயிடுச்சு. இப்படி ஒண்ணு போயிட்டே இருந்ததுன்னா நாடாளுமன்றம் இயங்கல. எதிர்கட்சியினால இயங்கலையா, இல்ல ஆளும் கட்சியினால இயங்கலையா? இது ஃபுல்லாவே மக்களுடைய வரி பணம் தான் போகுது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இல்ல, எந்த போராட்டமே வந்து நீர்த்து போகாது. அதானி போராட்டமா இருந்தாலும் சரி, அமித்ஷா அம்பேத்கர் அவர்களை அவமதித்த போராட்டமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியா இருந்தாலும் சரி, எல்லா போராட்டத்திற்கும் அடிப்படை என்னன்னு நீங்க பாருங்க. அடிப்படைங்கிறது ஒரு பாஜகவினுடைய ஊழல் ஒடுக்குமுறை அரசியல் தான். இதுக்கு எல்லாத்தையுமே அடிப்படை. இது வந்து வேற வேற ஃபார்ம்ல வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த பாஜகவினுடைய ஊழல் ஒடுக்குமுறை அராஜக அரசியலுக்கு எதிராக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். சோ இந்த போராட்டம்ங்கிறது வேற வேற வடிவில் இருந்தா கூட நாங்க கன்சிஸ்டன்டா, நீங்க வந்து அதானி இஷ்யூ இன்னைக்கு பேசல, நாங்க இன்னைக்குதான் நிறைய உங்களுக்கு வந்து அதானிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய நேரடியாகவே கமிஷன் வந்திருக்குது, அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து இதெல்லாம் வராதுக்கு முன்ன இருந்த காலகட்டத்திலிருந்தே இந்த நாட்டு அதானிக்கு மோடி விற்கிறார். நாங்க தொடர்ச்சியா தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அம்பேத்கருக்கு நிகழ்ந்த, அதுவும் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அம்பேத்கருக்கு அமித்ஷாவால் நிகழ்ந்த அவமதிப்புங்கிறத கடந்து நம்ம போக முடியாது. ஒரு அம்பேத்கர் வந்து ஒரு சாதாரண ஒரு தலைவர் கிடையாது, ஒரு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய தந்தை. அதே மாதிரி இந்திய சமூகத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உறுதியான தலைவரா அவர் நின்றுக்காரு. சோ அம்பேத்கர் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்ங்கிறது வந்து அம்பேத்கர் மீதான தனிப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, நேரடியாக இந்திய அரசியல் சாசனத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் தான் நாங்க நினைக்கிறோம். அதனால அதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்கு. நாளைக்கும் நாங்க நிச்சயமா அமித்ஷா மன்னிப்பு கேட்க வரைக்கும் நாங்க போராடுவோம். அம்பேத்கர்னு ஒரு பேசணும்னு ஒரு ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. அது வந்து உண்மையா தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் இப்ப அம்பேத்கர்னு இப்போ அரசியல் சாசனம் இல்ல, அமித்ஷா அவர்கள் சொல்றத முழுசா நீங்க சொல்லணும். அமித்ஷா சபையில என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் 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 சொல்றது ஒரு ஃபேஷன் ஆகிருக்குது. நீங்க வந்து இதே மாதிரி 100 டைம் வந்து ஒரு கடவுளை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்குங்கிறாரு. அப்ப அம்பேத்கர் பேரை சொன்னா உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காதுன்னு அவர் சொல்ல வராரு மறைமுகமா. நீங்க அதை தான் பாக்கணும். அம்பேத்கர் சொல்றதுனால பிரயோஜனம் இல்ல. நீங்க அவர் வந்து நீங்க மனுநீதியை தான் சொல்லணும். நீங்க அம்பேத்கர்ங்கிறது என்ன? அரசியல் சாசனம். சொர்க்கம் நரகம்ங்கிறது என்ன? மனுநீதி. சோ அப்ப வந்து அம்பேத்கரை நீங்க சொல்லக்கூடாது, மனுநீதியை சொன்னாதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அமித்ஷா சொல்றாரு. அதுதான் கன்டென்ஷனே இப்ப இங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அம்பேத்கர் எதை பத்தி பேசுறாரு? ஒரு ஒடுக்க
ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு மக்களுக்கான சமநீதி, மக்களுக்கான நியாயம், மக்களுக்கான ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதனை அவனுடைய வாழ்க்கை சூழலில் இருந்து மேலெடுக்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசுறாரு. அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள்ங்கிறது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் கடவுள் அதான் சொல்ல அம்பேத்கர் பேசக்கூடாதுங்கிறாங்க. அது என்ன அது எந்த டிபேட்ல அவர் சொல்றாருன்னு பாருங்க. அமித்ஷா ஒரு சாதாரண டிபேட்ல அதை சொல்ல, அரசியல் சாசன டிபேட்ல அவர் வந்து அம்பேத்கரை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப இததான் நாங்க சொல்றோம், பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கட்சி, அரசியல் சாசனத்திற்கு எதிரான கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு எதிரான கட்சி. இப்ப எப்படி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மட்டும் போராடல, தன்னெழுச்சியான போராட்டங்கள் இந்தியா மட்டும் நடக்குதுல்ல. விவாதமே நடத்திருக்க வேணாமே. இல்ல அதை நாங்க வற்புறுத்தினோம், அவங்களா வந்து நடத்தல. காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த 75 ஆண்டு கால நிறைவு ஒட்டி அரசியல் சாசனத்தின் மீது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் கடுமையா நாங்க வற்புறுத்தினதுனால ஒரு அரை மனசா ஒரு விவாதத்தை அவங்க நடத்தினாங்க. நீங்க வற்புறுத்தி அம்பேத்கருக்கு இல்ல நாங்க வற்புறுத்தினதுனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய இப்ப சாதாரணமா இன்றைய தலைமுறையை சேர்ந்த பல பேருக்கு அரசியல் சாசனம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு ஒரு புரிதல் இருந்திருக்கு. இப்ப நீங்க நாடாளுமன்றத்தில் நீங்க அரசியல் சாசன டிபேட்ல எல்லாருமே பேசியிருக்காங்க. இப்ப பேசுறப்ப நீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு நான் சொல்றேன். இப்ப அரசியல் சாசனத்தை பத்தி பேசுறப்ப உரிமைகள் எப்படி வந்து இந்த அரசியல் சாசனம் வந்து மக்களுக்கு, சாதாரண ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்குது, அதை எப்படி அந்த அரசியல் சாசனத்தை பிஜேபி உடைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எரிச்சலை கொடுக்குது. அரசியல் சாசனத்தை உருவாக்கின அம்பேத்கர் மீது, நேரு மீது, இந்த மாதிரி பல பேர் மீது எரிச்சல் அவங்களுக்கு இருக்குது. இது நேரு மீதான எரிச்சலை அவங்க வெளிப்படையாவே காட்டுவாங்க. இதுவரைக்கும் அம்பேத்கர் மீதான எரிச்சலை வந்து அவங்க வேறு வேறு விதமா காட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிலைதடு மாதிரி உங்களுடைய உண்மையான முகத்தை அமித்ஷா நாடாளுமன்றத்தை மாநிலங்களவையில் காட்டிட்டார். இன்னைக்கு வந்து இப்ப அந்த போராட்டம் வந்து தன்னெழுச்சியா இன்னைக்கு இந்தியா முழுக்க நடக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை பாரதிய ஜனதா கட்சி அரங்கேற்றாங்க.